ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Girija'sUnique. டுடே நம்ம பார்க்க போகிறது நம்ம Girija'sUniqueல எடுக்கிற கிளாஸஸ் பற்றியும் அண்ட் ரியலாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிளாஸ் போச்சு அண்ட் அவங்களுடைய இங்கே ரியலாக அவங்க ஃபீல் பண்ண ஃபீட்பேக்கு இது எல்லாமே எந்த கட்டும் பண்ணாமல் உங்களுக்கு அவங்கக்கிட்ட ரியலாக எடுத்த வீடியோ எல்லாமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஒரு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே ஒன் கிளாஸ் நடக்குது, அது தெரியலை. அது இல்லாமல் கூட்டமாக போய் ஒரு 10 பேர்கிட்ட 10 பேருக்கு இடத்துல நீங்கள் படிக்கிறதுக்கும் இங்கே செப்ரேட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்காக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். சில வீடியோஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் அங்கே ரியலாக நாங்கள் பேசினது எல்லாமே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அப்ப ஏதோ அவங்க தப்பா படிச்சாங்களா இல்ல படிக்காம செய்யறாங்களா நமக்கு தெரியாது. நீங்க கரெக்டா படிச்சு பண்றீங்க, ஓகேங்களா? இயர்லோ ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்ப நீங்க அதை படிச்சுட்டு பண்றீங்க, கரெக்டா ப்ரொசீஜரா பண்ணுங்க. 100% நமக்கு ரிசல்ட் இருக்கும். அதனால நீங்க தைரியமா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம், ஓகேங்களா? ஆனா நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மத்தவங்க பண்றதை பண்ணாதீங்க. ஓகேமா? இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா அப்படி இப்ப கேட்க முடியலனா நீங்க வாட்ஸ்அப்ல கூட எனக்கு மெசேஜா கொடுங்க. நான் எனி டவுட் எப்ப வேணாலும் நான் கிளியர் பண்ணி தருவேன். ஓகே, உங்களுக்கு மெயில் ஐடி அனுப்புங்க, சர்டிபிகேட் கிடைக்கும். அண்ட் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மண்டே உங்களுக்கு கொரியர்ல வந்துடும். ஓகேமா? தேங்க்யூமா. இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ணலாம். நீங்க வாங்க, அடுத்த கிளாஸ் போடும்போது நீங்க நம்மளோட அகாடமில அட்டென்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஷார், நான் அனுப்பி விடுறேம்மா. நீங்க எந்த ஏரியா? ஓகே, நீங்க வேற யாரா இருந்தாலும் சரி, ஓகே. அந்த காலத்துல பல விஷயங்கள் ஏன் எதுக்குன்னு நம்ம இப்ப கேள்வி கேட்போம். பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க, அது ரகசியம் சொல்லிட்டு வெளியில தெரியாம வச்சுப்பாங்க. ஆனா நம்ம கிரிஜா மேம் இதுக்கு இதுதான் பண்ணணும் அப்படியே கிளியர் அண்ட் கட்டா உடச்சு சொல்றாங்க. எங்களுக்கு அவங்க கிட்ட படிக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா விஷயமும் ஓப்பனா சொல்றாங்க. அது எங்களுக்கு நாங்களும் நல்ல பியூட்டிஷியனா வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எங்களோட பாராட்டுகள். நன்றி. மைக்கா, நான் சித்தால பக்கத்துலேருந்து வரேன். Girija'sUnique யூடியூப் சேனல் பார்த்து தான் இந்த கிளாஸ் நான் வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிளாஸ். இன்னைக்கு ஏர் ப்ரஷ் மேக்கப்பும் HD மேக்கப்பும் பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. மேமோட டீச்சிங் வேற லெவலு. யூடியூப்லேயே அவ்வளோ கிளியராக எடுத்தாங்க. இப்போயும் அதை விட சூப்பராக கிளியராக எடுத்தாங்க. தேங்க்யூ மேம். இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், நிறைய கிளாஸஸ் போடணும். உங்களோட கிளாஸஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். என் நேம் மணிகண்டன், பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். மேமோட யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பார்த்து நிறையாவே கற்றுக்கிட்டேன். அவங்களத பார்த்து நானும் ஃப்ரீலான்ஸில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் பியூட்டிஷியனு. இன்னைக்கு ஏர் ப்ரஷ் அண்ட் HD மேக்கப், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டேன், புது டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட கிளாஸ் வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு வந்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் அவங்க நிறையா கிளாஸஸ் எடுக்கணும், அவங்க இன்னும் மேலே வளரணும், அது என்னோட ஆசை. அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கிறது எனக்கும் பெருமை, அவங்களையும் பெருமைப்படுத்துறேன். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசினதெல்லாம் ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட் வீடியோ பார்க்கும்போது ஏர் ப்ரஷோட செமினார் போட்டிருந்தது Girija'sUniqueல. அந்த செமினாருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையாலுமே நான் சொல்லணுன்னா
நான் வந்து சிங்கிளாக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே என்னுடைய அகாடமியில். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோடய பேக் போனே நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் வர முடியல. அவங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஏன்னா நான் அன்றைக்கி செமினார் அப்போ நான் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துகிட்ருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக மேம்க்கு நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் போகணுன்னு அவங்களுக்குள்ளேயே கம்பைன் பண்ணி நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு எப்படி சொல்கிறது, அந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான அந்த நடந்துக்கினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக எனக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அண்டு சர்டிஃபிகேட் கூட அவங்களே என்னுடைய சர்டிஃபிகேட் எடுத்து அவங்க எனக்கு எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த அளவுக்கு பசங்க வந்து என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு என்ன நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் அந்தளவு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இப்போ இவங்க வந்து ஹேர் கட் கிளாஸுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூவாக இவங்களுக்கு 3 or 4 டேஸ்க்கு மேலே கிளாஸ் போச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் கட் கிளாஸ் தான். அவங்களோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அவங்க கண்டினியூவாக அந்த ஹேர் கட் தான், ஆனால் டம்மியெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும். வாங்கி இவங்க ஃபுல்லாக நல்லா தரவாகி போனாங்க. பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் நல்லா தரவாகி போயிருந்தாங்க. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கு கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் கேட்கலாம் வாங்க. வந்து செக்ஷன்லேருந்து இந்த பொசிஷனில் தான் நீங்கள் தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய பிளேஸ் இங்கே தானே இருக்குது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். இந்த மாதிரி பிரிச்சுட்டு நமக்கே டென்ஷன் ஆகுது, அங்கே உட்காந்துட்டு பண்ணுவாங்க அந்த அம்மா. இப்போ ஹேர் எக்ஸ்டென்ஷனோட ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் இது. இப்போ இது வந்து 1-on-1 கிளாஸ்ன்றதுனால நான் தனியாக அவங்களுக்காக இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் பண்ணி அவங்க கூடயே இருந்து இந்த கிளாஸஸ் எடுத்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து டியூரேஷனும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கிளாஸ் டைமிங் மற்றவங்களாம் 5 நாள் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே 2 நாளில் 3 நாளில் முடிச்சுட்டு போகலாம். அது என்னன்னா நான் உங்கள் கூடயே இருந்து எடுக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ உங்களோட டவுட் எல்லாமே நான் அழகாக கிளியர் பண்ணி கொடுக்கறதுனால நீங்களே யோசிங்க. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துலையோ இல்லை 50 பேர் இருக்கிற இடத்துலையோ ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் 2 பேர் தான் வர முடியும். மற்றவங்களாம் மக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லித்தரணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்க. அப்போ நம்ம வந்து செப்ரேட்டாக எடுக்கும்போது உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு நாங்களும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கிறதுனால மோஸ்ட்லி நான் எடுத்திருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்கேன். அதுவும் இந்த செப்ரேட் கிளாஸும் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது என்னென்னா நான் உங்கள் கூடயே இருக்கேன். உங்களுடைய என்ன உங்களுக்கு புரியலைன்றதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. மேக்ஸிமம் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் கூட நம்மளால் கிட்டே இருந்து என்னால் கண்டிப்பாக சொல்லித்தர முடியும். அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் எது இருந்தாலும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய கிரிஜாஸ் யூனிக் அகாடமியில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனராக தான் மாறிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட படிச்சுட்டு போன எல்லா பிள்ளைங்களுமே மேக்கப்பில் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏரியாவில் அவங்க ஊரில். ஓகேங்களா? இதுதான் நான் மெயினாக மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். நான் சென்னை பற்றியோ இல்லை அதர் ஸ்டேட் அதெல்லாம் பேசலை. இப்போ ஒருத்தவங்க செங்கல்பட்டுலேருந்து வராங்க, இல்லை பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க, இல்லை காஞ்சிபுரத்துலேருந்து வராங்கன்னா அவங்க ஊரில் அவங்க தான் நல்ல நேம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து என் பேரை அங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பி. மெயினாக என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அதுதான் என்னுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகேங்களா? அதை வந்து நான் என் லைஃப் ஃபுல்லாக நான் அதை செய்வேன்ற உறுதியோடு சொல்கிறேன். இப்போ இது வந்து ஹேர் ஸ்டைலு அட்வான்ஸ் லெவல் இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல் கிளாஸு. இதுலேயும் அவங்களும் நானும் பேசியிருப்போம். பீகாக். 2 நாள் 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 2 நா
டம்மி தான் கிடைக்கும், நேச்சுரல் ஹேர்லாம் கிடைக்காது. ஆஹா. இப்போ இவங்க வந்து மேக்கப் ஆல்ரெடி எனக்கு வந்து யூடியூப் பார்த்து தான் புக் பண்ணாங்க. இவங்க ஒரு ஆந்திராவில் இருந்தாங்க, குண்டூர்ன்ற ஊர்லேருந்து என்னை புக் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி அவங்களும். இவங்கெல்லாம் வந்து மாடல் ஷூட்டு. ஆக்சுவலாக மாடல்னால் இப்போ கிளாஸ் இருக்கும் இல்லையா, மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்த பசங்க. நான் வந்து மாடல் யாருமே கூப்பிட மாட்டேன், நம்ம வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கள தான் நான் கூப்பிடுவேன். அதுக்கும் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து நம்ம காடஸ் மேக்கப் போடும்போது நம்மளோட டீமு, இவர் தான் ராகுல் கேமராமேனு. இவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட மாஸ்டர் கிளாஸ் முடித்த பிள்ளைங்க. இவங்க வந்து நம்மளோட இயர்லோப் கிளாஸஸ் வந்து முடித்தாங்க, அவங்களோட சர்டிஃபிகேட். இவங்க வந்து ஆப்ரஷ் மேக்கப் அப்போ வந்த மாடல்ஸ். இவங்க மாடல்ஸ் மீன்ஸ் வந்து இவங்களும் என் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். என்னுடைய கேரக்டர் என்னென்னா, நமக்கு வர பிரைடு எப்படி இருக்குன்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ் தான் நமக்கு வருவாங்க. ஒரு மாடலோ ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க யாரும் நம்மக்கிட்ட வர மாட்டாங்க. மோஸ்ட்லி பிரைடு எப்படி இருப்பாங்கன்னா நார்மலாக இருப்பாங்க. ஒரு ஸ்கின் வந்து இப்போ மாடல்ன்றவங்க வந்து நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து கேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரைடு வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி பிரைடுக்கு நம்ம மேக்கப் பண்ண தெரியணும். அதனால் நான் மாடல் முடிஞ்ச வரைக்கும் என்னோடைய பக்கத்தில் இருக்கவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் நான் கூப்பிடுவேன். அதனால் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னோட நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி சாரீ ட்ராப்பிங் கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் ஒரு பியூட்டி அண்ட் வந்து ஒரு மேக்கப் அண்ட் பெர்மனண்ட் மேக்கப் இது சம்மந்தப்பட்ட எந்த கிளாஸாக இருந்தாலும் நீங்கள் நம்மளோட அகாடமியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது ஐலாஷஸ் ஃபிக்ஸிங் பண்ணோம், மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிளாஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்டென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இது எதுக்கு நான் இதை கொண்டு வந்தேன் இந்த வீடியோனா, உங்களுக்கு ஒரு ரியலாக அது பாருங்கள், இதெல்லாம் ரியலாக நடந்த விஷயம். மேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் கலைக்கிற இது வந்து காமெடிக்காக நாங்களே ரெடி பண்ணது. காமெடி இப்போ ஷார்ட்ஸு ரீல்ஸ் போடுறதுக்காக இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட கிளாஸ்லேயே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போகும். இது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ்க்காக பண்ண ஒரு மாடல் தான். ஆக்சுவலாக இவங்க மாடல் கிடையாது, நான் மாடல் சொல்லியே அப்படி பழகிட்டேன். இவங்களும் என்னோடய ஃப்ரெண்டோடைய டாட்டர் தான். இவங்க வந்து டஸ்கி ஸ்கின் டோன், இவங்களும் மாஸ்டர் கிளாஸ்க்கு தான் வந்தாங்க. இவங்களாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் இல்லை மகேஸ்வரி. இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு